அனைவருக்கும் வணக்கம். இந்த நீர் மருத்துவம், நீர் உணவு முறை என்பது பல பல மக்களால் படித்து பார்க்கப்பட்டது. கடந்த 25 ஆண்டுகளாக பல மக்களால் படித்து பார்க்கப்பட்டது. அருட்செல்வம் மகாலிங்கம் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர் ஏபிடி மகாலிங்கம், சக்தி மகாலிங்கம் என்பவர் இந்த புத்தகத்தை படித்து இதுக்கு முன்னுரை வழங்கியிருக்கிறார். மனிதன் ஒரு சிக்கலில் சிக்கின்ற பொழுது மனிதன் மிக இந்த பூமியிலே மிக மேம்பட்ட உயிரினம் மனிதன் தான், எந்த சந்தேகமும் இல்லை. அவன் தன்னை பல்வேறு வகையில் மேம்படுத்திக் கொள்வதற்காக அறிவை பயன்படுத்துகிறான், திருமணம் முடிக்கின்றான், குழந்தைகள் பெற்றுக்கொள்கின்றான், பல அறிவை பயன்படுத்தி பல வகையான கண்டுபிடிப்பில் ஈடுபடுகின்றான். இதற்கு அவன் போராட வேண்டியிருக்கிறது. இந்த போராட்டங்களெல்லாம் மிகுந்த போராட்டம் என்பது உடல்நலத்தை காப்பாற்றுகின்ற போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டம். அவன் பசிக்காக உணவு உண்கின்றான். ஒரு அழகா சொல்றார், அவன் பசிக்காக உணவு உண்கின்றான். பிறகு அந்த உணவே அவனுக்கு விஷமாக மாறி பல்வேறு வகை துன்பங்களை அது கொடுக்கின்றது. அதை போக்குவதற்கு ஒரு கலை அவன் கற்க வேண்டும். அந்த கலை கற்றுக்கொள்வதனால் அதில் ஏற்படுகின்ற நன்மைகளை இந்த நீர் உணவு முறை, இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்பது நீர் உணவு முறை என்பதை வெங்கடேசன் மிக சிறப்பாக எடுத்து காட்டி இருக்கிறார் என்று தன்னுடைய பக்கத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அருட்செல்வம் மகாலிங்கம் என்பவர் மிகப்பெரிய சிந்தனையாளர், படிப்பாடி, தமிழ் மொழி வளர வேண்டும் என்பதற்காகவும் அரும்பாடுபட்டவர், சைவ சித்தாந்தத்தில் மிகப்பெரிய பற்றுடையவர். அவரை பற்றிய இந்த குறிப்பு போதும். அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அவரை பற்றி வரலாறு நீங்க கூகுள்ல பார்க்கலாம். இன்னைக்கும் மிகப்பெரிய தொழிலாக சர்க்கரை தொழிற்சாலை மற்றும் பல்வேறு வகையான தொழில் அவர் செய்திருக்கிறார். அவர் தான் இந்த புத்தகத்தை அச்சடித்து கொடுத்தார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக இதுல வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி மேற்கத்திய நாகரிகத்தை பற்றி சொல்கிறார். மேற்கத்திய நாகரிகம் என்ன செய்கிறது என்பதை பற்றி சொல்கிறேன். மேற்கத்திய நாகரிகம் என்ன செய்கிறது? மேற்கத்திய உலகத்தின் ஆராய்ச்சி ஐம்புலன்களை தாண்டாதது. மேற்கத்திய நாகரிகத்தின் ஆராய்ச்சி ஐம்புலன்களை தாண்டியது. நாம் ஐம்புலன்களை தாண்ட வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். ஐம்புலன்களையும் பக்குவப்படுத்த வேண்டும் என்கிறார். கீதை கூட 2வது அத்தியாயம் அந்த பாடலை சொல்லிடுறேன். 2வது அத்தியாயம் 49வது பாடலில் கீதை தன்னுடைய பதிவு செய்கிறது. இந்த உணவு கட்டுப்பாட்டை பற்றி சொல்கிறது. 2வது அத்தியாயம் 59வது பாடல். 2வது அத்தியாயம் 59வது பாடல். விஷயா வினிவர்த்தந்தே நிரகராசி தேகினா, ஆகாரத்தை நிராகரித்தவன் என்று வருகிறது. விஷயா வினிவர்த்தந்தே நிரகராசி தேகினா ரசவர்ஷம் ரசோபர்ஷ பரமதிருஷ்டா நிவர்த்ததேன்னு சொல்லுது. டைட் ஆஃப் கீதை. நீங்க 2வது அத்தியாயம் 59வது பாடலை பார்த்தீங்கன்னு தெரியும். என்கிட்ட கீதை இருக்கு. கோரக்பூர் கீதா பிரஸ் சொசைட்டிலிருந்து நான் வாங்கியிருக்கேன். கோரக்பூர் கீதா பிரஸ் சொசைட்டிலிருந்து வந்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கீதை என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த உணவை பற்றி சொல்லுகிறது. உணவு தான், அந்த உணவு பழக்கம்தான் மனிதனுக்கு மரணத்தை தருகிறது. உணவு பழக்கத்தை விட்டவன் புலன்களை விட தெரியாதவனாக இருக்கிறான். அதாவது புலன் என்று சொன்னால் சுவை என்று பொருள். சுவையை விட தெரியாதவனாக இருக்கிறான். இந்த சுவையை விட்டால் ஒழிய அவன் ஆரோக்கியத்தை பெற முடியாது என்கிறான் என்று அந்த பகவத்கீதை சொல்லுகிறது. நாம் இங்குதான் பேசிக்கிறோம். ஆனால் வெள்ளைக்காரர்கள் அந்த சுவையை விட தெரியாத காரணத்தினால், புலன்களை விட தெரியாத காரணத்தினால் அவர்கள் பல்வேறு வகையான கொடுமைகள் காலாகிறான். யாராவது ஒருத்தராது புலன்களை கடந்து ஆராய்ச்சி செய்ய தெரியாதா? இவ்வளவு பெரிய விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. விண்வெளியில வீடு கட்டி வாழ்ற அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்குது. கடுமையான தேவையில்லாத அறிவியல் கண்டுபிடிப்பில் மக்கள் ஈடுபட்டிருக்காங்க. தேவையில்லாத அறிவியல் தான் வளர்ந்துருக்கே தவிர உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஒரு அறிவு ஏன் வளரலைன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி மிக மிக தப்பானது. அதைத்தான் வெங்கடேசனுக்கு சொல்றாரு. ஆகையினால
நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம் ஒரு கலையை கற்றாக வேண்டும். இந்த உலகத்திலே மனிதன் தான் மிக சிறப்பான உயிரினம். எத்தனையோ கண்டங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப எத்தனையோ அண்டங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. விண்வெளியில் கூட 5000 அண்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் அங்க மனித குலம் வாழ்வதற்கான உயிர் வாழ்வதற்கான சான்று ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. அப்ப இருக்கிற மனிதனை நம்ம காப்பாற்றியாக்க வேண்டும். வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டம் பண்றான். திருமணம் பண்ணிக்கிறான், குழந்தை பெற்றுக்கிறான், அறிவை வைத்துக்கொண்டு புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறான். வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கிறது. அந்த போராட்டத்திலே மிகப்பெரிய போராட்டம் என்பது நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அவன் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அவன் எடுக்கின்ற போராட்டம் இருக்கின்றதே சாதாரண போராட்டம் இல்லை. ஆக அந்த போராட்டத்தை நாம் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் அதற்கான ஒரு கலையை கற்றாக வேண்டும். அந்த கலைதான் உணவில்லாமல் வாழும் கலை என்கின்ற நீர் உணவு முறை. சரி, வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி, அவர் கட்டடக்கலை படித்தவர், பிஇ கட்டடக்கலை படித்தவர், பிஇ சிவில் இன்ஜினியர். அவர் இந்த மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறார். பரிணாம அறிவியல் அடிப்படையை வைத்துக் கொண்டு ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய அர்னால்ட் எக்ரட் சொல்லக்கூடிய சளி குறைந்த உணவை ஆராய்ச்சி பண்ணி, திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நீர் மருத்துவத்தை மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது. அருந்துவது என்று சொன்னால் தண்ணீர், அற்றுப்போது என்று சொன்னால் தண்ணீரை தீராமல் பார்த்துக்கொள் என்று பொருள். அருந்தினால் அது அற்றுப்போய் விடுகின்ற காரணத்தினால், அதாவது அருந்தினால் தண்ணீர் அருந்துகிறோம், அற்றுப்போய் விடுகின்ற சொன்னால் அதே உள்ளே இருக்கிற அடுக்குகளை கூட்டி விட்டு செடிவிடுகிறது. அப்படியே ஒரு பொருள் இருக்கிறது. நீரை அற்று போகாமல் தீர்ந்து போகாமல் பார்த்து கொண்டால் உணவு என்ற விஷயம் தேவையில்லை என்று பொருள் இருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் உரையாசிரியர்கள் தவறாக பொருள். இன்னைக்கு கூட ஒரு காணொளி பார்த்தேன். அருந்துவது எப்படின்னா உணவை மென்னு 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 தண்ணீர் மாதிரி ஆக்கி குடின்னு தப்ப ஒருத்தர் விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. நான் பார்த்து சிரிச்சு, நான் என்னதான் பண்றது அப்படின்னு தெரியல. இன்னைக்கு ஒரு புலவர், இன்னைக்கு ஒரு ஒரு மருத்துவர் மாதிரி இருந்து பேசுறாரு. ஒரு நடிகர் அவர் பேட்டி கன்றாரு. என்னமோ இது முருகன் பெயரால் இருக்கிற ஒரு தொலைக்காட்சி நினைக்கிறேன். அவர் அந்த நடிகர் பேர் எடுக்கிறாண்டா தெரியல. இப்போ அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது பல்வேறு வகையான தமிழ் உணர்வாளர்கள் இருந்து அவர் பண்றாரு. இருந்தாலும் கூட அந்த பேட்டி கண்டவர் என்ன தப்பா என்ன பேட்டி கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, அருந்தது மற்று போவதற்கு, அதாவது உணவை நல்ல மென்னு தண்ணி மாதிரி ஆக்கி கூடுன்னு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. இது ரொம்ப அடிப்படையிலே தப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா இறைச்சியை கூட நல்ல மென்னு மென்னு மென்னு, முட்டை இருக்கணும், முட்டையை நல்லா மென்னு மென்னு நல்லா கூழாக்கி குடிச்சா சரியா போயிருமா? அடிப்படையே தப்பா இருக்கு. ஆனால் இங்கதான் திருவள்ளுவர் வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு. அருந்துவது என்றால் சின்ன குழந்தை கூட தெரியும் தண்ணீர் தான். அற்றுப்போது என்று சொன்னால் இந்த தண்ணீர் மட்டும்தான் ரத்தத்திலே எந்த அழுக்கையும் செலுத்தாமல் அற்றுப்போகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது இப்ப எல்லாரும் உணவு பழக்கத்தை அடிப்படை கொண்டவங்க தான். அந்த முட்டாள் அப்படிதான் பேசுறாரு. எந்த முட்டாள்? இப்ப நான் காலையில் அந்த காணொலி கூட உங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த முட்டாள் அப்படிதான் பேசுறாரு. என்ன புலம ஆராய்ச்சியோ என்ன இளவோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்படித்தான் தற்கொலை முண்டங்களாக புலவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அருந்துவதும் பின் அற்றுப்போவது என்பது வள்ளுவர் சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா தண்ணீரைத்தான் குறிக்கும் என்று கண்டுபிடித்தார். ஏன்னா தன்னுடைய கொடிய நோயை குணமாக்கி காட்டியார் வெங்கடேசன். ஆனா இந்த புலன்களை தாண்டாத காட்டு முண்டங்கள், அது அமெரிக்கா முண்டங்கள், பிரிட்டிஷ் முண்டங்கள், கனடா முண்டங்கள், இந்த புலன்களை தாண்டாத முண்டங்கள், அவர்களால் தான் நாடு குட்டிச்சவராகிறது. வருஷத்துக்கு பல லட்சம் கோடி ட்ரில்லியன் டாலர் ஸ்டீராய்டு மருந்தை உற்பத்தி பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்துக்கே ஐரோப்பிய நாடுகள் தான் மருந்து எல்லாம் கொடுக்குறானுங்க. அந்த அவனு என்ன சொல்றானோ அதுதான் உலகத்துக்கு பொருந்துங்கிறான். இது அடிப்படை தப்பு. அவருடைய பழக்க வழக்கம் என்பது வேறு, நம்மளுடைய பழக்க வழக்கம் என்பது வேறு. மேற்கு நாட்டு பழக்க வழக்கம் என்பது வேறு, கிழக்கு நாட்டு பழக்க வழக்கம் என்பது வேறு. புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதை புரிந்து கொண்டுதான் வெங்கடேசன்கிற விஞ்ஞானி எப்படி இந்த கருத்தை எதிர்க்கிறார் என்று நாம் பார்ப்போம். வாசகர்கள் என்னை கேட்கின்ற கேள்வி, மருத்துவ உலகம் பல நூற்றாண்டுகளாக கூறி வரும் கருத்துக்களை எந்த அடிப்படையில் நான் எதிர்க்க துணிந்தேன் என்பது அதற்கு பதில் பின்வருமாறு. கிழக்கத்திய ஆராய்ச்சி விண்வெளியில் இருந்து ஆரம்பமாகிறது. கிழக்கத்திய ஆராய்ச்சி எங்கிருந்து ஆகி வருது? அண்டத்திலிருந்து தொடங்குகிறது. அதுதான் சித்தர்கள் சொல்லுவாங்க, அண்டத்தில் இருக்கிறது பிண்டம், பிண்டத்தில் இருக்கிறது அண்டம் சொல்லுவாங்க. அப்ப அண்டம்தான் மனிதனாக மாறி இருக்கிறது பல கோடி ஆண்டுகளாக. கேசவனாய் அவங்க மூஞ்சி காணோம், எங்கேயோ குடிசை மட்டும் தான் தெரியுது. என்னாச்சு? எங்க மேல கோபுரம் மாட்டு தெரியுது, இன்னைக்கு ஒருத்தரை காண மாட்டு தெரியுது. இந்த திருலோக சுந்தரையும் காணும், அப்புறம் அந்த சுந்தரையும் காணும்.
2 3 பேர் வருவாங்க நினைக்கிறேன். இந்த 2 3 நாள்ல வருவாங்க நினைக்கிறேன். பணம் கட்டிட்டு வருவாங்கன்னு சரிங்க. நினைக்கிறேன். வருவாங்க வருவாங்க. காலையில இருந்து 2 3 பேர் பேசியிருக்கிறாங்க. ஆ, ம். வரட்டும் வரட்டும். எப்படியோ பரவுதுங்க ஐயா. ஏதோ அங்க எங்கேயோ பரவுது. வரட்டு வரட்டு. ஆமா. ஏதோ வரட்டு. ஒரு ஆனா கடுமையான நோயாளி வந்துட்டாங்கன்னா இனி அடுத்தது அடுத்தது வந்து இப்ப நோயின்னு வந்துட்டு இப்படி திருப்பிட வேண்டியதா என்ன செய்முறை செஞ்சுக்கன்னு சொல்லி இப்ப ஆலோசனையை விட நோயின்னு வந்துட்டா அவங்களுக்கு வந்து நம்ம செய்முறையே நீங்க கட்டாயப்படுத்த வேண்டியதுதான். நீங்க 20,000 நீங்க முதல்ல அந்த 20,000 பெரும்பாலும் அவனுக்கு சொல்லி கொடுத்துடலாம். அப்புறம் தேவைப்பட்டா அவரை 3 மாசம் அவ அப்புறம் வேணும்னா அவன் வந்து பணம் கட்டி கட்டி படிச்சுக்க வேண்டியதுதான். ஒழுங்கா ப்ராஜெக்ட் வரலைன்னா மறுபடியும் ரெண்டாவது கட்டணம் போட்டுற வேண்டியதான். இந்த ஒரு 4 5 கட்டணம் போட்டா அப்புறம் அவன் பணம் வாங்கலைன்னா அவன் செய்ய மாட்டானுங்க. பணம் வாங்கலைன்னா எவனும் செய்ய மாட்டான். செய்ய மாட்டாங்க. செய்யவே மாட்டான். அந்த கருத்தே வராதுங்க. நீ ஓசின்னு சொல்லி பாருங்க, அதையும் செய்ய மாட்டான். கேவலப்படுத்திடுவாங்க. என்னது? கேவலப்படுத்திடுவாங்க. அஹ் பைபிள்ல பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கு. நல்ல முத்துக்களை பன்றியின் முன் போடாதீர்கள். நல்ல முத்துக்களை பன்றியின் முன் போடாதீர்கள். அதுக்கு என்னது? நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, கழுதை அறியுமாம் கற்பூர வாசனை. கழுதை அறியுமா கற்பூர வாசனை. குங்குமம் சிமந்த குங்குமம் சுமந்த கழுதைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதுதான். அதாவது தரமில்லாதவனுக்கு எதுவும் கொடுக்காதே. தரமில்லாதவனுக்கு எதுவும் கொடுக்காதே. தகுதி அறிந்தவனுக்கு கொடு. தகுதி உள்ளவனுக்கும் கொடுக்கணும். தகுதி அறிந்தவனுக்கும் கொடுக்கணும். ஆனா தகுதி வாய்ந்த மாணவன் கிடைத்தால் இறங்கி வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி யாருமே இல்லையே. ஏதோ ஒரு தியாகம் பண்றவங்களா இருந்தா பரவாயில்லைங்க. எந்த தியாகம் பண்ணாதவனுக்கு எப்படிங்க சொல்லி தர்றது? ஏதாவது ஒரு 1000 புத்தகம் ஒரு 50 புத்தகத்தை வாங்கி நான் உலகத்துக்குலாம் கொடுத்துருக்கேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அவன் கைப்பொருளே செல்லாதவனுக்கு எப்படி செய்யறது? கைப்பொருளே எதுலையும் செலவே பண்ணாதவனுக்கு எப்படி? இன்னைக்கு பாரு இந்த ஓட்டுநருடைய ஒரு நடத்தை வந்து நமக்கு ஒரு ஒரு முக்கிய திருப்பு முனையா இருக்குது. பெரிய பெரிய படிச்சவங்களும் செய்யாத வேலையை ஒரு ஓட்டுநர் வந்து சொந்த செலவுல 10 புத்தகத்தை வாங்கி கொடுக்குறாருக்கும் பொழுது நம்ம ஆச்சரியமா இருக்குது. சரி இருக்கட்டும். இப்படின்னு தான் நடக்கிறது. பார்க்கலாம். வரட்டு எப்படியாவது அவனுக்கு நோயை குணமாக்கிட்டான் 100 ஆண்டுக்கு அவன் தப்பிச்சிருவான்னு பாக்குறோம் நம்ம. அதுதான் கிழக்கத்திய ஆராய்ச்சி விண்வெளியிலிருந்து ஆரம்பமாகிறது. நேற்று என்னமோ கேட்டீங்க, அப்புறம் சந்தேகம் கேட்டீங்க, டக்குன்னு எதை காலையிலே கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ கேட்க வந்தீங்க, அப்புறம் அதுக்குள்ள டக்குன்னு நிறுத்திட்டேன். என்ன என்ன கேட்க வந்தீங்க? மீதி தான் நம்ம இந்த தமிழனம் அப்படின்னீங்க. அப்புறம் மற்ற நாட்டுக்காரன்னு அதுல இருந்து தானே வந்திருப்பாயா? இல்ல பிரளயம் வந்த பின்னால ஆமா பிரளயம் ஒரு ஒரு தரமும் வருது. ஆமா இது 6 பிரளயம் வந்து முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. அந்த பிரளயத்துல தப்பிச்சவன் தான் அந்த பழைய அறிவாளி அப்படியே வந்துகிட்டு இருக்கான் நம்ம தமிழனம்னு சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா. அது எங்க வருது கேட்டேன். வேற நாட்டுக்காரன்னு அப்படி தப்பிச்சு வந்தவனா? இல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தெற்கு மேற்குன்னு 2 இருக்கு. தெற்குன்னு ஒண்ணு இருக்கு. தெற்கு தான் வந்து இந்த குமரி கண்டன் சொல்லக்கூடியது. ஆமா. இந்த பக்கம் சுனாமி ஏற்பட்டிருக்குது, அவ்வளவுதான். இந்த பக்கம் ஒரு அது அது இந்த பக்கம் ஏற்படுறதுனாலயோ உலகம் பூரா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப சுனாமி பாத்தீங்கன்னா ஒரு 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 கால்வாசி, இப்ப இது நம்ம 2004 சுனாமி வந்துச்சா இல்லையா? இப்படி பாத்தீங்கன்னா ஒரு கால்வாசி பூமி தான் அதை தாக்குச்சு. முழு பூமி அதை தாக்காது. அப்படியெல்லாம் இல்ல. முழு பூமியை தாக்குற மாதிரி. ஆமா, அப்படி ஆகாது. அப்படி ஆகாது. இது வரைக்கும் அப்படி ஆகல. ஆனால் இந்த பெரிய கல்லு வந்து மோதி வந்து மொத்த உலகம் அழிஞ்சிருக்குது. பெரிய கல்லு வந்து மோதிட்டு அந்த டைனோசர்ல அழிஞ்சு போனது. அது வேற. இது நான் சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு இப்போ ஒரு 1 லட்சம் ஆண்டு இருக்கலாம். இது வந்து 1 லட்சம் ஆண்டுக்கு முன்னாண்டே நடந்திருக்கலாம். எது? இந்த தெற்கே மட்டும் வந்தது. அதான் வள்ளுவர் கூட தென்புலத்தார்னு பதிவுபடுவார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஓமுதல் தலைவர். தொல்காப்பியத்தின் இந்த இதுல சிலப்பதிகாரத்திலேயே வந்து குமரி கண்டம் கடலில் மூழ்கியது அப்படின்னு எழுதுவாரு. அதுல இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் நாமெல்லாம். மிகப்பெரிய அறிவு சமூகம். ஏன் சாதாரண விஷயம் இல்ல. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். இதுல வந்து இந்த ஒரு 500 ஆண்டுகள வெள்ளக்காரங்கிட்டையும் வேற நாட்டுக்காரன்ட்டையும் மாட்டிக்கிட்டாங்க. வெள்ளக்கார 200 220 ஆண்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி எவனோ முகலாயர்கள் யாராவது ஆண்டு நல்லா நாசம் பண்ணியாச்சு. எல்லாம் நாசம் பண்ணிட்டானுங்க. எல்லாம் இந்த மதத்தை கொண்டு திணிச்சு விட்டு போயிட்டானுங்க. எல்லாம் மதவாதிகளா மாத்தி விட்டு போயிட்டானுங்க. மனிதனா இருக்கிறத விட்டு போட்டு மதத்தை கொண்டு திணிச்சிட்டானுங்க. காட்டுமிராண்டி மதத்தை கொண்டு திணிச்சிட்டானுங்க. அந்த மதம் தாங்க இன்னும் இப்ப இந்தியால பதட்டம் இருக்காரு. அந்த மதம் தாங்க. இங்கேயும் மதம், அங்கேயும் மதம். மதங்க ஒண்ணுமப்பா
பாகிஸ்தான் மத வெறி பயங்கரமா இருக்கு. அரசியல்ல பூரா மதம் தாங்க ஐயா. ம். மதத்தினால இப்ப என்ன சண்டை நடக்கிறதே அதான். ஆமா சண்டை மதம். நடக்கிறதே இப்ப அதான். ம். மதம் தாங்க இவர் ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. வெறும் மத வெறி தாங்க ஐயா. என்ன மதத்துல என்ன இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன தெய்வம் இருக்கா இல்லையா ஓரளவும் புரிய மாட்டேங்குது. இவன் பாட்டுக்கு கடவுளை வணச்சுக்கிறான். ஆ. இவன் பாட்டுக்கு கடவுளை அததான் இந்த பிசாசினுடைய இன்னொரு வடிவம் தாங்க ஐயா. மதம்ங்கிறது ஒரு பிசாசினுடைய இன்னொரு தன்மை தான். இல்ல, அது என்ன நன்மை ம். இருக்கு? ஆதி காலத்துல அந்த மதத்தை தோற்றுவித்தவனால என்ன நன்மை? என்ன நடந்தது? வெறும் இனப்பெருக்கம் பண்ணிட்டு முட்டாள்தனமாக ஒரு அறிவு. இங்கதான் மெய்யறிவியல் வேலை செய்யுது. நம்மளது பாத்தீங்கன்னா தமிழரோட சித்தாந்தம் பூரா மெய்யறிவியல். அகம் புறம்னு பிரிச்சாங்க. அகம் புறம்னு பிரிச்சாங்க. அகம் புறம் நீதி நூல்கள் தனித்தனியா பிரிச்சாங்க. அதுலதான் சித்தர்கள் தனிங்க. சித்தர்கள் தனி, எதற்கும் சேர மாட்டாங்க. அவங்க 7ஆம் நிலை அவங்க எல்லாம். ம். அதுலதான் அவங்க தப்பிச்சு வந்தாங்க. எது அதனாலதான் திருவள்ளுவர் கூட அதுக்கு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. நீ வந்து ஐ 5 வகையான பண்புள்ள மக்களை நினைத்து பார்க்க வேண்டும் எழுதுவாரு. 5 வகையான தன்மையுடைய மக்களை நீ வாழ்க்கையில மறக்கக்கூடாது. அதுல பாத்தீங்கன்னா தென்புலத்தார் ஒன்று எழுதுவாரு. தென்புலத்தார், தென்புலத்தார், அப்புறம் அந்த விருந்தோம்பல்னு ஒரு பாடல்ல, விருந்தோம்பங்கிற தலைப்புல, விருந்தோம்பல்னா எப்பவுமே நினைச்சு பார்க்கணும். இந்த விருந்தோம்பல்னு சாப்பிடுறது கிடையாது, நன்றியை நினைச்சு பார்க்கறதுன்னு அர்த்தம். அதான் விருந்துன்னு பேரு. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தார் ஓம்புதல் தலைன்னு எழுதுவாரு. அந்த ஒரு பாடலுக்கு வேணா படிச்சு பாருங்க. சரி, அப்ப கிழக்கு அந்த பாடல் அதுதான் விஷயமே. அது மற்றபடிக்கு மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்த மனிதன் வந்திருக்கலாம் போயிருக்கலாம். ஒரு 15 லட்சம் ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுல மனிதன் இருந்திருக்கான்னு சான்று சொல்லுது. இந்த திருவள்ளூர் மாவட்டம் சொல்றோம் இல்லையா, திருவள்ளூர் மாவட்டத்துல ம். திருவள்ளூர் ம். மாவட்டம் அந்த பக்கம் இது என்னது என்ன திருவேற்காடு மாரியம்மன் கோயிலா என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி போனா அது போகுது. அதுக்கு ஆந்திரா ம். வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா குடிலம் குகைன்னு இருக்குது. குடிலம் குகை. அதுல பாத்தீங்கன்னா 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அங்க வந்து எல்லா கல் ஆயுதங்கள், கல்லு கோடாரிகள், கல்லு சிப்பிகள் நிறைய. அப்ப 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் இங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ம். அது ஒரு ஒரு மேலை நாட்டவர் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த மானிடவியலை ஆராய்ச்சி பண்ணி அவர் தான் பதிவு பண்ணாரு. இந்த மாதிரி 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் இங்க வாழ்ந்திருக்காங்கன்னு இருக்கு. என்னமோ நடந்திருக்குது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இலங்கை இதெல்லாம் வந்துங்க இடையில மண்ணு தரை இருந்திருக்குது. கடல் வந்துதான் இதெல்லாம் போஞ்சிருக்குது. மற்றபடி வெறும் வந்து எல்லாம் தரை தான். இங்கிருந்து அப்படியே போயிட்டே இருக்குதுங்க. எங்க அந்த குமரி கண்டம்னு சொல்ல அது வரைக்கும் தரை தான், இடையில தண்ணியே கிடையாது. 1000 ஆண்டுக்கு முன்னாட பாம்பனுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் தரை இருந்திருக்குதுங்க ஐயா. தரை ஆ, தான். தண்ணி இல்ல. ம். தண்ணி எல்லாம் கிடையாது. அது ரொம்ப ஆழமற்ற பகுதி தான். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இடையில ஒரு 500 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுனாமி வந்து போயிருக்குது. அவ்வளவுதான். ம். இந்த மாதிரிதான் நிறைய அப்படித்தான். நிறைய இந்த சுனாமியில பாத்தீங்கன்னா நிறைய விசித்திரமா நடந்தது. பல தீவுகள், புது தீவுகள் வெளிவந்தது. பல தீவுகள் உள்ள போச்சுன்னு சொல்றானுங்களே. எத்தனையோ தீவுகள் வெளிவந்தது. அதெல்லாம் சின்ன சின்ன தீவுங்க. மீறி பேர் 1 ஏக்கரை 2 ஏக்கரை இந்த மாதிரி இருக்கிற தீவு. அதை வச்சுட்டு என்ன பண்றது? ம். அதுதான். சரிங்க. இதுதான் அதாவது கிழக்கத்திய ஆராய்ச்சி வந்து விண்வெளியிலிருந்து ஆரம்பமாகிறது. 15,000 வருடங்களுக்கு முன்பாக முன்னாள் ராவணனுடைய மாமனார் மண்டோதரின் தகப்பனார் மயன் எழுதிய முதல் வேதம் 4 வேதங்களுக்கு முந்தியது. பிரணவ வேதம் பிறல் கூட்டல் நவம், பிரணவம் பிரணவம். இந்த சுத்தமான தமிழ் வார்த்தைக்கு குழந்தையை குறிக்கும். பிறல் கூட்டல் நவம்னாவே குழந்தையை குறிக்கும். பிறல் நவம், அதாவது பிறல் நவம்னு என்ன தெரியுமா அர்த்தம்? குழந்தை பிறண்டு பிறக்குதுன்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க ஐயா. அந்த இன்னொன்னு தெரியுமா, அது ஆகாயம்தான். ஆகாயம்தான் மனிதனா மாறி இருக்கிறது. ஒரு ஒண்ணும் இல்ல, ஆகாயம்தான் மனிதனா மாறி, ஆகாயம்தான் மனிதனா மாறி அருவம் உருவமா மாறுதுங்க ஐயா. அருவம் உருவமாக மாறுது, அவ்வளவுதான். அது வந்து பல கோடி ஆண்டு பூமியில இருந்தது. அது வந்து எப்படி மாறுதுன்னா, ஆகாயத்தினுடைய சக்தி தான் பூமியில வந்து விழுகுது. அது பல கோடி ஆண்டா மாறுது. அது வந்து பல கோடி ஆண்டா மாறி 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 மனிதனா மாறுது. நமக்கு ரொம்ப தாமதமா தான் புரியுது. அப்ப 50 கோடி ஆண்டுகளாக மாறி மாறி வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் 400 கோடி ஆண்டு சும்மா இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அணுதான். அப்புறம் அப்புறம் பூமியே அணுதான். அப்ப அந்த அணுதான் மனிதனா மாறி இருக்குது. அணுதான்
மண்தானே வந்திருக்கு. ஆமா. அணு எங்க இருக்கு? விண்வெளி பூரா அணு தான் இருக்கு. அப்ப விண்வெளியில அணுன பிறகு விண்வெளி தான் அணு, அணுதான் மணி. இப்படித்தானே வரும். அப்படித்தான். உடனே ஆமா. உடனே விண்வெளின்னு அண்ணாந்து பார்க்க கூடாது. அணுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்னது? விண்வெளின்னு என்ன பெருசா அப்படி வாகாயம் எப்படிடா குழந்தையா மாறினா? அது அணு, ஆட்டம், அவ்வளவுதான். அணுதான் மனிதனா மாறும். பின்ன என்னவா மாறும்? ம். அது என்ன? ஒளி தாங்கி உயிராக மாறுது. அதான் விஷயமே. அது உயிரற்ற பொருளாக இங்க இது சரியா? பிசிக்ஸ் கரெக்டா சொல்லுது. இயற்பியல் தெளிவாகத்தான் சொல்லுகிறது. உயிரற்ற பொருள், உயிருள்ள பொருள், அவ்வளவுதான். ம். இதுல உயிருள்ள பொருள் நாம தான் மேம்பட்டது. நாம தான் ஆறு அறிவா வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நாம தான் உண்மையை சொல்றான். டேய் நான் அணுவுல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு நாம தான் சொல்றான். எந்த விலங்கும் சொல்லாது. நாம தான் சொல்றான். அணுவுல இருந்து வந்திருக்கேன், அல்லது அண்டத்திலிருந்து வந்திருக்கிறேன், அல்லது அண்டம் தான் பிண்டமா மாறி இருக்குது. அணுதாங்க எல்லாம் மாறி இருக்குது. நம்ம பேசுகின்ற அணு, மற்றெல்லாம் பேசாது. இந்த புத்தகம் பேசுமான பேசாது. நான் பேசுவேன். இது பேசாது. இந்த புத்தகமும் அணுவால் ஆனது தானே. எல்லா ஆட்டம் தான். ஆம். ஆம். அது உயிரற்ற ஆட்டம், இது உயிருள்ள ஆட்டம், அப்படிதான் சொல்றான். நான் அது மட்டுமல்ல, நாம் ம். சிந்திக்கின்ற, செயல்படுகின்ற, புதிய முடிவெடுக்கின்ற வித்தியாசமான உயிரினம். விலங்குகள் முன்னேறாது. விலங்குகள் விலங்கிலிருந்து மாறுபட்டதை நாம. விலங்கிலிருந்து வாலில்லா குரங்கு, சிறப்புத்தன்மை எல்லா குரங்கும் இல்ல, சிறப்புத்தன்மை பெற்ற ம். குரங்கு. அந்த குரங்குல பல குரங்குல போராடி 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 தான் அது செத்து 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 அடிச்சு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு கொலை பண்ணி கொலை பண்ணி கொலை பண்ணிட்டு நம்ம மேல வந்திருக்கிறோம். நாமளும் ஆரம்ப காலத்துல கொலை பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். ம். கொலைகள் பண்ணாம நடக்காது. சண்டை போடாம விலங்குகளை கொலை செய்யற மாதிரி இப்ப நாமளும் கொலை செஞ்சிருப்போம் இல்லையா? ஒரு 10 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி போய் எப்படி நாம மாறி இருப்போம்? அதுக்கப்புறம் அந்த மனம் மனம் வலிமை அடையிறப்பதான் உயிர் கொலை செய்யக்கூடாது அப்படிங்கறத பின்னாண்டதான் அதெல்லாம் வருது. பின்னாண்டதான் அதெல்லாம் வருது. வருது. ஆமா, அதெல்லாம் 10 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி நாமளும் கொலை செஞ்சிருப்போம். மையனது பிரணவ வேதம் இந்த சுத்தமான தமிழ் வார்த்தை குழந்தையை குறிக்கும். ஓம் என்பது ஓங்குக என்பது சுத்தமான தமிழ் சொல்லின் சுருக்கம். பிரணவ வேதம் சகல கலைகளுக்கும் அடிப்படையானது. இது தற்போது குமரியில் 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 வள்ளுவர் சிலை அமைத்த சிற்பக்கலை வல்லுனர் திருவாளர் கணபதி ஸ்தபதி அவர்களிடம் மட்டுமே இருக்கிறது. 15,000 வருடங்களுக்கு முந்திய தமிழ், கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த தமிழ் தற்போது புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அறிவை உலகமே இழந்துவிடும் நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது மிகவும் கசப்பான உண்மை. இந்த நீர் மருத்துவத்தை நம்ம விட்டுட்டோம். நீர் எத்தனையோ கலைகளை இழந்தாச்சு, ஆனால் பல கலைகளை இழந்துட்டோம். அதான் விஷயமே. குறிப்பாக பிரணவ வேதம் நமக்கு புரியல, ஐந்தர வல்லமை புரியல. பிரணவ வேதம், ஐந்தர வல்லம், இதெல்லாம் நமக்கு புரியாதது. இதெல்லாம் மையனால் வடிவமைக்கப்பட்டது. இதெல்லாம் மையனால் வடிவமைக்கப்பட்டது. ஒரு மதுரக்காரர் கேட்டிருக்காருங்க. ஒரு தகவல் நினைச்சு பாத்தீங்களா? ஒரு மதுரக்காரர் கேட்டிருக்காரு, பாப்போம். நான் பாக்குறேன் சார். வாய்ப்பு இருந்தா வாய்ப்பு இருந்தா பேசுங்க. ஆமா, வயது 75. வயது 75. ஏற்கனவே விக்ரம் கல்லூரியில ஒரு ஆசிரியர் தான் இருந்திருப்பாரு. விக்ரம் கல்லூரியில. அவரே நம்ம காணொலியை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நானும் இது கத்துக்கலான்னு இருக்கிறேன்னு அப்புறம் எல்லா விவரத்தை பேசி கட்டணம் பேசி அனுப்பிச்சாச்சு. அவ்வளவுதான். வயது 75. நிச்சயமா நோய் வந்து மாட்டிக்கும். நிச்சயமா நோய் வந்து மாட்டிக்கும். சரிங்க. 15,000 வருடங்களுக்கு முந்தைய தமிழ், கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ் தற்போது புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. நாம் ஒரு மிகப்பெரிய அறிவு வாழ்வை இழந்து விட்டோம். அறிவை உலகமே இழந்து விட்டது. ஒரு மிகப்பெரிய அறிவை உலகமே இழந்துவிடும் நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது மிகவும் கசப்பான உண்மை. மேற்கத்திய உலகத்தின் ஆராய்ச்சி ஐம்புலன்கள் அடிப்படை கொண்டது. இங்கதான் வருது. நாம வந்து ஐம்புலன்களை தாண்டிட்டு போறோம். நாம வந்து வாய் ருசியை கட்டுப்படுத்துறோம், உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்துறோம், ஐம்புலன்களை தாண்டி போறோம், பகுத்தறிவை தாண்டி போறோம், மனதின் வலிமையால் அடக்குறோம் எல்லாத்தையும். மனம்ங்கிறது அறிவு கட்டுப்பட்டதல்ல. மனம் வந்து இயற்கை கட்டுப்பட்டதல்ல. மனம் வந்து எந்த வகையான இயற்கையும் கட்டுப்படாது, எந்த ஈர்ப்பு விசைக்கும் கட்டுப்படாது, எந்த இயற்கையும் கட்டுப்படாது. மனம் தனித்து இயங்கக்கூடியது.
மேற்கத்திய உலகத்தின் ஆராய்ச்சி ஐம்புலன்களை அடிப்படையாக கொண்டது. ஆகையால் அது அடிப்படையிலே குறைபாடு உடையது. வாஸ்து சாஸ்திரம், சோதிட சாஸ்திரம், மந்திர சாஸ்திரங்களும் மேற்கத்திய நாகரினால் அடியோடு அழிக்கப்பட்டன. நாகரிக படையெடுப்பினால் அநேகமாக அழிந்து விட்டன. எல்லாமே அவன் அழிச்சிட்டான். கட்டடக்கலை, அப்புறம் வானியல் கலை, அப்புறம் மந்திரக்கலை, இதெல்லாம் தான் அழிச்சிட்டாங்க. எத்தனையோ கலைகள் அழிச்சாங்க என்றே சொல்லலாம். மேற்கத்திய நாகரிகத்தினால் நாம் பெற்றதை விட மேற்கத்திய நாகரிகத்தினால் மேற்கத்திய நாகரிகத்தினால் நாம் பெற்றதை விட இழந்தது ஏராளம். அவனும் சில விஷயங்களை கொடுத்தான், ஆனால் அதெல்லாம் காட்டிடும் ஆரோக்கியத்தை இழந்தாச்சுங்க ஐயா. வர வர மருத்துவமனைகளும் அதிகமாகுவதும் மனிதனுக்கு மட்டுமின்றி விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் முன்பு நாம் கேள்விப்படாத மருத்துவமனைகள் பெருகுவதும், மனிதனுக்கு மட்டுமின்றி விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் முன்பு நாம் கேள்விப்படாத புதிய புதிய நோய்கள் தோன்றுவதும் இயற்கையை நாம் உள்ளபடி புரிந்து கொள்ளாதால் ஏற்பட்ட சாபக்கேடு. மருத்துவமனைகள் பெருகி போகுது, மனிதனுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் புது புது நோய் வந்து கொண்டிருக்கிறது. நாம் இயற்கையை புரிந்தவங்களோட சாபக்கேடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இயற்கையை புரிந்து நாம் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். அதற்கு நீர் உணவு முறை ரொம்ப அருமையாக இருக்கிறது. எந்த வகையான பக்க விளைவும் இல்லை. இதைத்தான் டாக்டர் மகாலிங்க சொல்றாரு. நான் சுருக்கமா சொல்றேன். மீண்டும் நாம் காலையில் நாளை சந்திப்போம். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்துங்க. மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை இழந்து காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்க உண்டு வந்தால் படிப்படியாக உடல் எடை குறைந்து வரும். அந்த உடல் எடை குறைந்து வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடும். அப்பொழுது இந்த உடம்பு காற்றில் இருக்கிற நைட்ரஜன் அணுக்களையும் காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் அணுக்களையும் சக்தியாக மாற்றிக்கொண்டு அந்த உயிரை தக்க வைத்துக் கொண்டு நீண்ட காலம் வாழுகின்றதுக்கு பயன்படுத்திக் கொள்கிறது. இந்த உடம்புக்கான சக்தி அண்டத்திலிருந்து வருகிறது என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம் நாளை. வணக்கம். நன்றி சாமி. நன்றி சாமி. நன்றிங்க ஐயா.